இயேசு கிறிஸ்து இந்த நாள்ல கூட நமக்கு வேத வசனத்துல வார்த்தையை நமக்கு என்ன கொடுக்கிறார் பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இங்கு கவனிச்சு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துடைய தாய் வேலைக்காரனை நோக்கி, அங்க இருக்கிற வேலைக்காரனை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகள் நம்ம கவனிக்கும் போது, கானாவூர் திருமணத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு அந்த திருமணத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவருடைய தாய் அந்த இடத்துல இருக்கிறது பார்க்கிறோம். அங்கே மெயினான ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அங்கே திராட்சரசம் குறைபட்டு போயிருக்கிறது. அந்த திராட்சரசம் குறைப்பட்ட இடத்துல தெய்வ மகிமை எப்படி வெளிப்படுகிறது, இந்த வார்த்தைகளை நமக்கு வெளிப்படுகிறது. இதனால கூட நமக்கு தேவன் என்ன பேசுகிறார் சொல்லி பார்க்கும்போது, அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அதன்படி செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இந்த வார்த்தையில நாம் என்ன பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். நிச்சயமா இந்த வார்த்தைகள் உங்களை யாவருக்கும் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.